ஆயுதெழுத்து நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு வரவேற்கின்றோம் நேயர்களே. விரைவில் பாஜகவினுடைய மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா தமிழகம் வரவிருக்கிறார். அந்த நேரத்தில் இப்போது திராவிட முன்னேற்றக் கழகம் ஒரு இளைஞரணி மாநாட்டை ஆர்கனைஸ் பண்ணி அதில் சங்கி படையே வந்தாலும் தமிழ்நாட்டை ஒன்றும் பண்ண முடியாது, இங்கே ஜெயிக்க முடியாது அப்படின்னு முதலமைச்சர் பேசியிருப்பதும், திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் அதிமுக பாஜக உள்ளிட்ட கட்சிகளை விமர்சித்து பேசியிருப்பதும் ஒரு பேசுபொருளாக மாறியிருக்கிறது. இந்த கருத்தை இப்போது முதலமைச்சர் முன்னெடுத்து சொல்வதன் பின்னணி என்ன, இதன் மூலம் என்ன வியூகத்தை முன்னெடுக்கிறது திராவிட முன்னேற்றக் கழகம், அதை எதிர்கொள்ளுமா பாரதிய ஜனதா கட்சி? கேட்போம். இன்றைய நிகழ்ச்சியில் நம்மோடு இணையக்கூடிய விருந்தினர்கள் அரசியல் விமர்சகர் திரு ஜீவ சகாப்தன் அவர்கள் இணைகின்றார். அதே போல அரசியல் விமர்சகர் திரு பொங்கலூர் மணிகண்டன் மற்றும் பாரதிய ஜனதா கட்சியின் சார்பில் திரு வேலூர் இப்ராஹிம் அவர்கள் இணைகின்றார். இன்னும் சற்று நேரத்தில் திமுகவின் சார்பில் டாக்டர் சஃபி சுலைமான் அவர்களும் நம்மோடு இணைய இருக்கின்றார். நான் திரு ஜீவசகாப்தன் அவர்கள்ட்ட தொடங்கலாம்னு நினைக்கிறேன். இது ஒரு கடந்த தேர்தல்களில் பலனளித்த அதே ஒரு யுக்தியை திமுக இந்த தேர்தலில் முன்னெடுக்கிறது அப்படின்னு புரிஞ்சுக்கலாமா? அஃப்கோர்ஸ் தேர்தலை நோக்கிய பயணத்தில் தான் எல்லாரும் இருக்காங்க அப்படிங்கிற விஷயத்தில் பார்க்கும்போது பாஜக எதிர்ப்பு அப்படிங்கிறத கடுமையாக முன்வைக்கக்கூடிய யுக்தியை தான் முதலமைச்சர் இப்போதும் கையில் எடுக்கிறாரா? அது கடந்த தேர்தல்கள் போலவே இப்போவும் பலனளிக்கும்னு நினைக்கிறீங்களா? இல்லை, தமிழ்நாட்டை பொறுத்தவரையும் பாஜக எதிர்ப்புங்கிறது தேர்தல் அரசியலில் மிகப்பெரிய மார்க்கெட். எந்த அளவுக்குன்னா அதிமுக கூட பாஜக கூட கூட்டணி வைத்திருந்தாலும் திமுக பாஜகவோட கள்ள உறவு வச்சிருக்கு அப்படின்னு சொல்லி தான் அவங்க பிரச்சாரம் செய்வாங்க. அவங்க நேரடியாக கூட்டணி வச்சிருந்தாலும் திமுக தாங்க பாஜகவோட கள்ள கூட்டணி வைத்திருக்கிறது என்று சொல்லுவாங்க. ஏன்னா அந்த அளவுக்கு பாஜக எதிர்ப்புங்கிறது தமிழ்நாட்டில் வாக்கு அரசியலில் ரொம்ப ஒரு முக்கியமா இருக்கு. அப்படி இருக்கும்போது காங்கிரஸ் பாஜக எதிர்ப்பு, இடதுசாரிகள் பாஜக எதிர்ப்பு, விடுதலை சிறுத்தைகள் பாஜக எதிர்ப்பு, இப்போ திமுக, இப்போ நாங்கள் எல்லாருமே பாஜகவை எதிர்க்கிறோம்னு தமிழ்நாட்டில் அவங்க காமிக்கிறாங்க. அப்போ தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பாஜக எதிர்ப்பு வாக்குகள் அனைத்தும் நமக்கு வந்துடும் அப்படின்னு நினைக்கிறாங்க. கடந்த காலத்தில் அப்படி வந்திருக்கு. அந்த நம்பிக்கையின் அடிப்படையில் இதை நம்ம தொடர்ந்து எடுத்தாலே போதும், நாங்கள் டெல்லி எதிர்ப்பு பேசுவோம், மத்திய அரசினுடைய எதேச்சதிகாரத்தை எதிர்த்தா போதும், பாஜகவின் ஐடியாலஜி இந்துத்துவ கொள்கைக்கு ஐடியாலஜிக்கலாக எதிர்ப்பான பார்ட்டி நான் தான் அப்படிங்கிறத தொடர்ந்து வலியுறுத்தினாலே போதும், தமிழ்நாட்டை பொறுத்தவரையும் அது வெற்றிக்கான சூத்திரமா அமையும் அப்படிங்கிறதுல அவங்க தெளிவா இருக்கிறாங்க. அதை தொடர்ந்து அவங்க செய்யறாங்க. பட் எதிர்கட்சி இமீடியட்டா அதுல இன்னொரு விமர்சனம் வச்சிட மாட்டாங்களா? இது சட்டமன்ற தேர்தல், திமுக ஆட்சியை அளவிட்டு பார்க்க வேண்டிய தேர்தல். இந்த தேர்தலில் அந்த கான்செப்ட் வேலைக்காகுமா அப்படின்ற கேள்வி எதிர்கட்சி வைக்க தானே செய்வாங்க. இல்லை, நீங்கள் சொல்கிறது சட்டமன்றத்தில் திமுக வெர்சஸ் அதிமுகன்னு இருந்த காலகட்டங்களில் அப்படி பார்ப்பாங்க. கலைஞர் வெர்சஸ் ஜெயலலிதா, 5 வருஷம் திமுக ஆட்சி அதிருப்தி, அடுத்த அதிமுகவுக்கு அடுத்து திமுகங்கிறது. பட் இப்போ அப்படி ஒரு சூழல் இல்லையே. இப்போ அதிமுக எம்ஜிஆரும் இல்லை, ஜெயலலிதாவும் இல்லை. அப்போ ஒரு வலிமையான தலைமை இல்லாத நிலையில் அது அமித்ஷா தான் அந்த கட்சியை இயக்குகிறார். அது ரொம்ப வெளிப்படையாகவே அது ஒரு பாஜகவினுடைய திருப்பரங்குன்ற விவகாரத்திலேருந்து எல்லாமே பாஜகவின் கொள்கையை சொல்கின்ற கட்சியாக அது மாறிடுச்சு. சங்கராச்சாரியார் கைது செய்த போது அத்வானி போனை போட்ட போது போனை எடுத்து கீழே வை என்று சொன்ன ஜெயலலிதா இப்ப அங்க இல்லையே. வாஜ்பாய் ஆட்சியை 13 நாள் தூங்க விடாம செஞ்சு நான் இன்னைக்கு நைட்டு நல்லா தூங்குவேன்னு சொல்லி வாஜ்பாய் ஆட்சியை கவிழ்த்து அந்த திறன்மிக்க அந்த ஆளுமையான ஜெயலலிதா ஆட்சி இப்ப இல்லையே. அதனால அப்படி ஒரு தன்மை இல்லாத போது திமுக வெர்சஸ் அதிமுகங்கிற கான்செப்ட் இல்லை. திமுக வெர்சஸ் பாஜக கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய அதிமுகங்கிற ஒரு கான்செப்ட் வந்த போது இப்ப தமிழ்நாட்டில் திமுகவா பாஜகவான்னு பார்க்கும்போது பாஜக எதிர்ப்பு திமுக அப்படிங்கிற கான்செப்டை முன்னிறுத்தும் போது அது வெற்றிக்கு கை கொடுக்குங்கிறது அவங்களுடைய ஃபார்முலாவா இருக்கு. அது தமிழ்நாட்டை பொறுத்தவரைக்கும் கண்டிப்பா கை கொடுக்கும். மற்ற மாநிலங்களில் எப்படியோ தமிழ்நாட்டில் அது 100 விழுக்காடு கை கொடுக்குன்னு தான் பார்க்கணும். திரு வேலூர் இப்ராஹிம், அப்படியா அமித்ஷா தான் இன்னைக்கு அதிமுகவே இயக்குறாரா? வழக்கம் போல திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பல்வேறு அவதூறுல ஒன்றுதான் இன்னொரு கட்சி நாங்கள் இயக்குகிறோம் சொல்றதும், பி டீம்னு அவர்கள் யாரையெல்லாம் நினைக்கிறார்களோ அதை எல்லாத்தையும் பாரதிய ஜனதா கட்சியோட ஒப்பிடுவதும், இதெல்லாம் பார்த்து பார்த்து எங்களுக்கு புளிச்சு போன ஒரு விஷயம் என்பதனால அதுக்கு நிறைய கருத்தும் ஆல்ரெடி நிறைய சொல்லியிருக்கும். அதனால இந்த தலைப்பை ஒட்டி நான் பேசலாம்னு நினைக்கிறேன். சங்கிப்படைகளே வந்தாலும் தமிழகத்தை வெல்ல முடியாது என்று ஐயா ஸ்டாலின் இன்றைக்கு பிதற்றி இருக்கிறார். அவர் சங்கி படைன்னு எதை சொல்றாருன்னா, ராஷ்டிரிய சுயம் சேவக் சங்கம் என்கிற இந்த தேசத்தின் பண்பாட்டை கலாச்சாரத்தை மீட்டெடுத்து நம்முடைய தேசம் முதன்மையானது என்கிற ஒரு அற்புதமான சித்தாந்தத்தின் அடிப்படையில் 100 ஆண்டுகள் மக்களை பண்படுத்தி இந்த நாட்டை பல
ஆக்கிரமிப்பாளர்கள் அவர்களுடைய சித்தாந்தங்களை நுழைத்ததை தகர்த்தெறிந்துவிட்டு நம்முடைய பாரதத்தினுடைய சித்தாந்தத்தை இனி மக்களுக்கு கொடுக்க வேண்டும் என்று உழைக்கக்கூடிய தன்னலமற்ற ஒரு அமைப்பு தான் ராஷ்டிரிய சுயம் சேவக் சங்கம். அந்த RSS என்கிற அமைப்பின் பரிவார அமைப்புகள் அத்தனையும் இணைந்ததுதான் சங்க பரிவாரங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ அதை ஷார்ட் பண்ணி தான் சங்கி படையே வந்தாலும் தமிழ்நாட்டில் ஒன்னும் பண்ண முடியாது அப்படின்னு ஐயா ஸ்டாலின் சொல்லியிருக்கிறார். நான் என்ன கேட்கிறேன்னா, யார் வந்தால் எதை செய்ய முடியாது என்று அவர் சொல்லுகிறாரோ அப்படிப்பட்ட சங்கி படைகள், அப்படிப்பட்ட தேசபக்தர்கள், அப்படிப்பட்ட தேச முதன்மையானது என்று சொல்லக்கூடிய கொள்கை உறுதி மிக்கவர்களால் தான் இந்த தேசத்தில் 20 மாநிலங்களை கடந்து ஆட்சியை கைப்பற்றி இருக்க முடிகிறது. கம்யூனிஸ்டுகளுடைய கோட்டை என்று 40 ஆண்டுகள் கையில் வைத்திருந்த திருவனந்தபுரத்தினுடைய மாநகராட்சி தேர்தலில் கூட அவர்களை வீழ்த்தி இன்றைக்கு மாநகரத்தின் மேயராக பாரதிய ஜனதா கட்சி இடம்பெற்றிருக்கிறது என்றால், குறிப்பாக அங்கு நடந்த தேர்தலில் ஒரு கவுன்சிலர் பாரதிய ஜனதா கட்சியின் சார்பாக இஸ்லாமியர் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறார் என்றால், இதுதான் சங்கிகள் என்கிற சங்க பரிவாரம் இலக்கை நோக்கி பயணித்து வெற்றி அடையக்கூடிய சரித்திர வரலாறு. இந்த வரலாறு 2026 தமிழகத்திலும் நிகழ்த்தி காட்டுவோம். இன்னைக்கு என்ன சொல்றாரு ஐயா ஸ்டாலின்னா, ஒரு ஐடியாலஜிக்கல் ஃபைட் எங்களுக்கும் பிஜேபிக்கும் இருக்குன்னு சொல்றாரு. உண்மை, அதை நாங்க மறுக்கல. சித்தாந்த ரீதியான போர் என்று அவர் சொல்லுவாரேயானால், உண்மையாகவே எது எதிலெல்லாம் நாங்களும் திமுகவும் சித்தாந்த ரீதியாக எதிர்முனையில் இருக்கிறோம்னு பார்த்து கொண்டிருக்கிற தமிழக மக்களுக்கு தெரிய வேண்டும். பாரதிய ஜனதா கட்சி சொல்லுகிறது நாங்கள் ஆன்மீகத்தை நம்புகிறோம். ஆர்குமெண்டே நீங்க திமுக நாங்க ஆன்மீகத்தை நம்புகிறோம். அதான் சார் முடிச்சுக்கிறேன், ஒரே நிமிஷம் முடிச்சுக்கிறேன். அவர் சொன்னதை வச்சு நாங்க ஆன்மீகத்தை நம்புறோம், கடவுள் மறுப்பு காட்டு மிராண்டி கொள்கையை திமுக சொல்லுது. நாங்க மத நல்லிணக்கத்தை நம்பி பாரதிய ஜனதா கட்சி அனைவரும் திமுக தாண்டி வந்து ரொம்ப நாள் ஆச்சு இல்லையா? அது திமுகவுடைய கொள்கை, திமுகவுடையதா இல்லையாங்கிறது ஒரு விவாதம். இன்றைக்கும் கடவுள் மறுப்பை திமுகவுடைய மேடைகள்ல ராசா பேசுகிறார், கடவுள் மறுப்பு திமுக மேடைகள்ல திருமதி கனிமொழி பேசுகிறார். ஆனால் பாரதிய ஜனதா கட்சியில கடவுள் மறுப்பு என்று ஒரு நபர் கூட பேச முடியாது, அப்படிப்பட்டவர் இருக்க முடியாது. ஏன்னா பாஜக என்பது ஆன்மீகத்தை நம்பக்கூடிய அனைத்து மதங்களுடைய நம்பிக்கைகளை போற்றக்கூடிய ஒரு கட்சி. அதற்கு நேரெதிராக சித்தாந்தத்தின் அடிப்படையில் இருக்கிறதா திமுக. அதே மாதிரி மத நல்லிணக்கத்தை போற்றக்கூடிய கட்சி பாஜக. ஏதாவது ஒரு கேள்வி. அவங்க வைக்கிற குற்றச்சாட்டு என்னன்னா, எதெல்லாம் நீங்க கொள்கைகள்ல திமுகவோட முரண்னு சொல்லுவீங்களோ அதுல முக்கால்வாசி விஷயங்கள், கிட்டத்தட்ட 99% விஷயங்கள் அதிமுகவுக்கும் அதே கொள்கை தான், அதே முரண் தான். அதிமுகவும் பாஜகவோட திமுக மறைமுக கூட்டணின்னு சொல்லி தான் இங்க விமர்சனமே வைக்குதுன்றாரு. அப்போ எந்த விதத்துல நீங்க வேறுபடுத்தி பாக்குறீங்க? இங்க கூட்டணி வச்சிருக்கீங்க, அங்க எதிர்க்கிறீங்க. இல்ல, பொத்தாம் பொதுவா அதிமுக பாஜகவோடு கொள்கை ரீதியான எதிர்ப்பு என்று சொல்வதை ஏற்றுக்கொள்ள முடியாது. பல விஷயங்களில் பாரதிய ஜனதா கட்சி கொண்டு வந்த திட்டங்களை, சட்டங்களை அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஏற்றிருக்கிறது. சில விஷயங்கள் அவர்களுக்கு கருத்து வேறுபாடு இருக்கு. எல்லா விஷயங்களும் பாஜக சொல்லுவதை ஏற்கணும்னா அதுக்கு ஒரு தனி கட்சி தேவையில்லை, அது பாஜகவே இருந்திரலாம். அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு சில கொள்கைகள் இருக்கு, அதுல அவர்கள் ஏற்றுக்கொள்வதும் மறுப்பதும் அவர்களுடைய உரிமை. நீங்க சொல்றதெல்லாம் அவங்க ஏற்கிறாங்க அப்படிங்கிற விமர்சனத்தை வச்சுதான் இன்னைக்கு வந்து அமித்ஷா கண்ட்ரோல் பண்றாருங்கிற விஷயத்தையே அவங்க பேசுறாங்க. திமுகவை பொறுத்த வரைக்கும் அண்ணா திமுகவை அழிக்க வேண்டும் என்கிற நினைப்பில் தான் அவர்கள் பாஜகவோடு ஏன் சேர்ந்துட்டீங்க அப்படின்னு பதறுகிறார்கள். பாஜகவோடு அவர்கள் சேர்வதில் திமுக ஏன் இவ்வளவு கவலை காட்டுகிறது, அண்ணா திமுகவின் மீது ஏன் இவ்வளவு கரிசனம் காட்டுகிறது, இதை பார்க்கும் பொழுதுதான் விந்தையாக தெரிகிறது. நான் என்ன சொல்றேன்னா, கொள்கை ரீதியான எதிர்ப்பு என்று வருமையானால் பாரதிய ஜனதா கட்சி தெளிவாக சொல்கிறது, ஆம் திமுக எங்களுக்கு சித்தாந்த ரீதியான எதிரிதான், நாங்கள் ஊழலை அழிப்பதற்காக ஒவ்வொரு நிமிடமும் சிந்திக்கின்றோம். மாண்புமிகு பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் இன்றைக்கு ஊழல் இல்லாத ஒரு பிரதமராக 11 ஆண்டு காலம் நாட்டின் நல்லாட்சியை கொடுத்துக் கொண்டிருக்கிறார். அவருடைய அமைச்சரவையில் இருக்கிற ஒரு நபர் மீது கூட இன்றைக்கு ஊழல் இல்லை. ஆனா சித்தாந்த எதிரியாக இருக்கக்கூடிய திமுகவில் அமைச்சர்கள் அத்தனை பேர்களுமே ஊழல் பட்டியலில் மாட்டிக்கொண்டு இன்றைக்கு சிறைக்கும் அதே போன்று நீதிமன்றங்களில் இடைக்கால ஜாமீனில் வெளியே வந்து அரசியல் செய்து கொண்டிருக்கிறார்கள் என்றால் இந்த ஊழல்
பெருச்சாளிகளை ஒழிப்பதற்குத்தான் பாரதிய ஜனதா கட்சி களத்தில் இருக்கிறது. கேட்போம். திரு ஜீவா அவர்கிட்ட ஒரு சின்ன ரிபட்டல். அவங்க திருவனந்தபுரம் வரைக்கும் சாத்தியமாயிருக்கு, இன்னைக்கு நாங்க மேயரா இருக்கிறோம், ஏன் தமிழ்நாட்டில் சாத்தியமாகாது, எங்க படை ஏன் வெல்லாதுன்னு கேட்கிறாரு. லாஜிக்கான கேள்விதான். கேள்வி லாஜிக்கான கேள்விதான். இந்தியாவின் பிற மாநிலங்களில் இருந்து தமிழ்நாடு வேறுபட்டது. அது கர்நாடகா, ஆந்திரா, கேரளாவில் இருந்தும் வேறுபட்டது என்பதற்கு அது சாட்சி தான். ஆனால் கேரளாவில் இதை வைத்துக்கொண்டு அங்க இடதுசாரி அழிந்து விட்டார்கள் என்பதை நான் நம்ப மாட்டேன். அழிந்து விட்டார்கள் இல்ல, இப்ப இடதுசாரிகள் அழிஞ்சிட்டாங்களா இல்லையான்றது கொஸ்டின் இல்ல. இந்தியாலேயே தமிழ்நாடு கேரளா 2 தான் பாருங்க, 0 பிஜேபி உள்ளே விட மாட்டோம்னு சொல்லிட்டு இருந்த ஸ்டேட். அதுல கேரளா நாங்க பிரீச் பண்ணிட்டோம், அடுத்து தமிழ்நாடுன்னு அவர் கிளைம் பண்றாரு. கேரளாவில் அவர்கள் வந்து கொண்டு இருக்கிறார்கள் அப்படிங்கிறது அவங்க சந்தோஷப்பட்டுக்கலாம். ஆனா அது கூட முழுமையாக நிலைக்காது. ஏன்னா அது ஒரு இடதுசாரி காங்கிரஸ் என்று மாறி மாறி இருந்த பகுதி தான். வந்திருக்கிறாங்க, இந்த ஒரு சில வெற்றியை வைத்து முழுமையாக சொல்ல முடியாது. ஆனால் அது கூட தமிழ்நாட்டில் சாத்தியப்படாது அப்படிங்கிறது தான் உண்மை. ஏன்னு கேட்டீங்கன்னா, பாபர் மசூதி இடித்த போது எல்லோரும் அங்க இந்து முஸ்லீம் கலவரம் நடந்த போது நடக்காத மாநிலம் வந்து தமிழ்நாடு. இங்க வந்து பெரியார் அவர்கள் வானொலியில சொல்றாங்க, கொலை செய்தது முஸ்லீம் அல்ல அப்படிங்கிறது மட்டும் தான் சொன்னார். அடுத்த வார்த்தை கொன்னவர் யார், என்ன சாதின்னு அவர் சொல்லலை. ஏன்னா அதுதான் அவருடைய சமூக நல்லிணக்க சிந்தனை. பெரியார் மட்டும் இல்லை, பல தலைவர்கள் ரேடியோவில் அதை மட்டும் தான் சொன்னாங்க, கொன்னவருடைய சாதியெல்லாம் சொல்லாதீங்க, அது தேவையில்லைன்னு. ஏன்னா இது அப்படி வளர்க்கப்பட்ட ஒரு சமூக நீதி, அமைதி, இந்த மாதிரி தன்மையில் வளர்க்கப்பட்ட மண் அப்படிங்கிறதுனால தமிழ்நாட்டில் அவ்வளவு எளிதாக RSS சங்பாரியோட சிந்தனைகள் வளராது. அது மட்டும் இல்லை, அவர் சார் சொன்னாங்க இங்கே வந்து கடவுள் மறுப்பு கொள்கையெல்லாம் பேசுகிறாங்கன்னு. நீங்கள் அழகாத மறுத்தீங்க. திமுக என்றைக்குமே கடவுள் மறுப்பு பேசுனது கிடையாது. இருந்தாலும் அவங்க அதை இணைத்து பேசுகிறாங்க. நான் இன்னொரு வரலாறையும் சொல்கிறேன். அப்படி கடவுள் மறுப்பு திருமதி கனிமொழி இருக்கிறாங்க, பேசட்டும். இல்லை, நான் சொல்கிற அதுதான் கேட்குறேன். அப்படி கடவுள் மறுப்பு பேசினாலுமே திமுகவுக்கு ஓட்டு போடுகிற கடவுள் நம்பிக்கை உள்ள பக்தர்களுக்கு அது ஒரு பிரச்சனையே கிடையாது. என்னுடைய வேலை வாய்ப்புக்கு அவங்க என்ன செய்கிறாங்க, என்னுடைய இடஒதுக்கீடுக்கு என்ன பண்றாங்க, ஐடி பார்க் எத்தனை தமிழ்நாட்டில் உருவாக்குனாங்க, ராமருக்கு கோவில் கட்டுற ஊபியை விட தமிழ்நாடு எப்படி முன்னேறிக்குன்னு கடவுள் நம்பிக்கை கொண்டவர்கள் இங்க பாக்குறாங்களே ஒழிய, ஏன் கடவுளுக்கு நீ என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கேன்னு கேட்கிற மாநிலம் அல்ல தமிழ்நாடு. அதை நம்ம புரிஞ்சுக்கணும். ஏன்னு கேட்டீங்கன்னா 1954 இருந்து 63 வரையும் பெரியார் காமராஜரை ஆதரித்தார். அந்த காலகட்டத்தில் தான் அவர் பிள்ளையார் சூளை உடைப்பு நடைபெற்றது, ராமர் பட உருவ எரிப்பு நடைபெற்றது. இது எல்லாத்தையும் பண்ணிட்டு தான் அவர் காமராஜரை ஆதரித்தார். காமராஜர் வெற்றி பெற்றார். 71 தேர்தலில் இந்த மாதிரி ராமர் படத்தை அவமானப்படுத்திட்டாங்க பெரியாரிஸ்டுகள், பெரியாருன்னு சொன்னாங்க. இந்த பெரியார் ஆதரிக்கிற திமுக இந்திரா காங்கிரஸ் கூட்டணிக்கு அவங்க ஓட்டுன்னு கேட்டாங்க. அந்த திமுக இந்திரா காங்கிரஸ் கூட்டணி தான் 184 இடங்கள் வெற்றி பெற்றது. அதே மாதிரி 2019 இதே மாதிரி கிருஷ்ணரை அவமானப்படுத்திட்டாங்க திராவிட கழகம். நாங்க அந்த திக ஆதரிச்ச திமுக கூட்டணி தான் 40க்கு 40 இடங்கள் வெற்றி பெற்றது. இப்படியாக இவங்க வேண்டுமானால் நீங்கள் ஸ்ரீராமருடைய உருவப்படத்தை அசிங்கப்படுத்தியிருக்கலாம். இப்ப சார் 6 வருஷத்துக்கு முன்னாடி சார் யாரு அசிங்கப்படுத்தல இங்க பாருங்க. இல்ல ஒரு நிமிடம் இருங்க. நான் ஏன் சொல்ல வரேன்னா, இவங்க சொல்றாங்கல்ல திமுகவை தீகாவா மாத்தி தீகாவுடைய கடவுள் தமிழ்நாட்டுல பிரச்சனையே ஸ்ரீராமரை 100 கோடி இந்துக்கள் மதிக்கக்கூடிய ஒரு கடவுளை அசிங்கப்படுத்தியிருக்கிறோம் என்று திராவிட முன்னேற்ற கழகமும் தீகாவும் சொல்வது வெட்கமா இல்லையா? சார் இங்க பேச விடுங்க. இங்க பாருங்க, ஏன் வெட்கப்பட வேண்டியது இல்ல? ஒரு நிமிடம் எப்படிப்பட்ட ஒரு தவறான விஷயத்தை பேசுறீங்க? தமிழ்நாடு எல்லாத்தையும் ஸ்ரீராமரை இழிவுபடுத்துவது ஒரு பெருமையா? வெட்கப்படணும் சார். ஒரு ஆதர்ச புருஷனை மதத்தை வைத்து 100 கோடி மக்கள் வணங்க ஒரு கடவுளை நாங்கள் இழிவுபடுத்தி விட்டோம் என்று சொல்வது அசிங்கமா இல்லையா? பாருங்க, கேவலமா இல்லையா? நாங்க இழிவுபடுத்திட்டோம்னு சொன்னா இங்க பாருங்க. நான் இங்க பாருங்க, விவாதத்தை நாங்க நாகரிகமா நடத்துறோம். இங்க பாருங்க, ஒரே ஒரு நிமிடம். இதெல்லாம் வரலாற்றில் நடந்த விஷயங்கள். நீங்க ஓட்டு கேட்டீங்க தான் வார்த்தை. நீங்கள் பாபர் மசூதியை பத்தி பேசுனீங்களே, நான் குறிக்கிட்டேன். வேண்டுமென்றே எதற்கு இந்த தலைப்புக்கு சம்பந்தம் இல்லாத பாபர் மசூதியை பேசுறீங்க, தலைப்புக்கு சம்பந்தம் இல்லாத திருப்பரங்குன்றத்தை பேசுறீங்க. யாரோ ஒரு பாபர் வந்து 2000 ஆண்டுகளாக வணங்கிய ஒரு கோவிலை இடிச்சு தரமட்டமாக்கிட்டு அங்க பாபர் மசூதின்னு கேட்டுனா அது அயோக்கியத்தனம் இல்லையா? ஓகே, நோ 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 நோ. We'll move beyond this. Sorry திரு இப்ராஹிம், திரு ஜீவா வர. ஓகே ஓகே, புரிஞ்சிட்டு. We'll move beyond this. வர. ஓகே, we'll move beyond this. இது வந்து நீ ரெண்டு பேருமே Thank you. மக்களுக்கு செயல்படக்கூடிய
திரு பொங்கலூர் மணிகண்டன், நம்ம வந்து 2 பேருமே ஏற்றுக்கொண்டது போல இது விவாதத்துக்கு சம்மந்தம் இல்லாமல் விஷயங்களுக்குள்ள போயிட்டு இருக்கு. நம்ம திருப்பி விவாதத்துக்கு வரலாம். திரு பொங்கலூர் மணிகண்டன், இதுல இப்போ கடந்த 15 நிமிஷமா கூட நோட்டீஸ் பண்றீங்களா, நம்ம இந்த தேர்தலுடைய நரேட்டிவ் அப்படிங்கிறது திமுக அதிமுகன்னு இருக்க வேண்டிய நரேட்டிவ் திமுக பாஜகன்னு இருக்குதா? உங்க கூட்டணி கட்சி தான் அந்த ஸ்பேஸை அபகரிக்குதா உங்ககிட்ட இருந்து அப்படின்ற ஒரு பிரச்சனையை உணர்றீங்களா? இல்ல, சங்கி படைகளே வந்தாலும் தமிழகத்தில் விடமாட்டோம் சொன்னா ஒட்டுமொத்த தமிழ்நாடும் திரு ஸ்டாலின் பக்கம் இருக்கிற மாதிரி பேசிட்டு இருக்காரு. கடந்த கால தேர்தல் வாக்குல எடுத்து பாருங்க, திமுக வாங்கிய வாக்கும் தமிழ்நாடு மற்றவர்கள் வாங்கிய வாக்கும் பாருங்க. திமுக வேண்டாங்கிற வாக்கு அதிகமாக தான் இருக்குது. ஏன் திரு ஸ்டாலின் அவர்களை பொறுத்தவரையில் பேசிய தடுமாற்றத்தோடும் தடம் மாறி பேசியிருக்காரு. ஏன்னா திரு கருணாநிதி கூட ஸ்டாலின் இல்லைங்கிறது யதார்த்தமா உண்மை. கருணாநிதி இல்லைங்க குறைய அவரால் செயல்படுத்த முடியல. இப்போ தமிழ்நாட்டில் அதிமுக எப்பொழுதுமே இந்தியாவோடு இணைத்துதான் பார்க்குது, தனித்து பிரித்து பார்த்ததே கிடையாது. ஆனால் திமுக எப்படி நீதிமன்றம் சொன்ன மாதிரி தமிழ்நாடு என்பது இந்தியாவிலிருந்து வெளியில இருக்கிற ஒரு நாடு மாதிரி பேசுறாங்க, ஒரு பிரிவினை வாய்ப்பு உருவாக்குறாங்க. நீங்க எப்பொழுதுமே அம்மாவும் சரி அல்லது அதிமுக எல்லா தலைவரும் சரிங்க, தமிழ்நாடு என்பது இந்தியாவின் ஒரு பகுதி, இந்திய இறையாண்மைக்கு உட்பட்டுத்தான் இந்த இயக்கம் நடைபெற வேண்டும், இந்த நாடும் சட்டமும் மதிக்கப்பட வேண்டும் நினைக்கிறாங்க. ஆனால் திமுக நாங்கள் வேறுபட்டு நிற்கணும் சொன்னா எதுல வேறுபாடுங்க? ஏன் வேறுபாடு? காங்கிரஸ் எங்க வருது? காங்கிரஸ் தமிழ்நாடு மட்டும் இருக்கா? கம்யூனிஸ்ட் சொல்லுங்க. இப்போ எல்லா கட்சிகளையும் வைத்துக் கொண்டு நாங்கள் வேறு மாதிரி இயங்குறோம் வியாக்கியானம் சொன்னா இதை விட மூடத்தனமான எதுவுமே இருக்காதுங்க. அதாவது தமிழ்நாட்டில் ஆட்சியை தொடர்ந்து தக்க வைத்துக் கொள்ள வேண்டும் என்று சொன்னால் ஒரு விஷயம், பிஜேபி எதிர்க்க வேண்டும். பிஜேபி எதிர்த்தால் சிறுபான்மை மக்கள் நம்புவாங்க. அப்போ இந்த ஒரு லாஜிக்கை தாண்டி எந்த நோக்கமும் திமுக கிடையாது. இப்படிங்க திமுக சாதி பார்க்காம, மதம் பார்க்காம, இனம் பார்க்காம ஆளுநர் வேட்பாளர் நடத்துனாங்களா? அப்போ எல்லா வகையிலும் அவர்கள் எப்படி தேர்தல் யுக்தியோ அதை கடைபிடித்துக் கொண்டு எல்லா ஒன்றையும் பேசுறாங்க. அப்போ இதுல இருந்து மக்களை மடைமாற்றி மக்கள் மத்தியில திமுக செய்த தவறுகளை மறைப்பிருக்காங்க. இப்போ இந்த தேர்தலை பொறுத்தவரைங்க திமுக இந்த 5 ஆண்டுகளில் செய்த சாதனை என்ன, சொன்னதெல்லாம் நிறைவேற்றினாங்களா இல்லையா? அப்போ இதை அதிமுக கேட்குங்க. எனவே இதை மடைமாற்றம் செய்வதற்காக மோடியை பிஜேபியை மையப்படுத்திக் கொண்டு பேச முனைறாங்க. அதிமுகவே இன்ஜின் இல்லாம இருக்குது அப்படின்னு துணை முதலமைச்சர் சொல்றாரு. அது வந்து பிஜேபிங்கிற லாரியில தான் டோ பண்ணிட்டு போறாங்கன்னு சொல்றாரு. நீங்க திமுக இன்ஜின் குடும்பம் தானுங்க, திமுக இருக்குது. கருணாநிதி, ஸ்டாலின், உதயநிதி என்பது இந்த இன்ஜின் தான் நீங்குது. அப்போ அதிமுக அப்படி இல்லையே. அதிமுக பலதரப்பட்ட மக்களை இணைத்துக் கொண்டு பலதரப்பட்ட குடும்பம் இணைத்துக் கொண்டு செயல்படக்கூடிய ஒரு மாபெரும் மக்கள் இயக்கம். ஆனால் திமுக ஒரே குடும்பத்தால் கட்டமைக்கப்படுகிற இயக்கம். பாருங்க, உதயநிதியை வைத்துக் கொண்டு பெரியாருடைய அடுத்த வாரிசுக்காங்க. அதாவது ஒரு ஆள் தமிழ்நாடு யாருமே இல்லையா? திமுக இளைஞர்கள் இல்லை, எந்த இளைஞருமே இல்லையா? அப்போ இதுதான் உண்மையை சொன்னால் ஒரு முட்டாள்தனமான ஒரு அரசியல் இயக்கத்தை திமுக கடைபிடித்துக் கொண்டிருக்கிறது. இதை தாண்டி இவர்களால் பேசவே முடியாதுங்க. அப்போ திரும்ப திரும்ப அதிமுக குறித்து இவர்கள் பேசாமல் பிஜேபி இணைத்து பேச ஒரே காரணம்னா அதிமுக ஆட்சியை திமுக ஒப்பிட்டு பேசினால் திமுகவுக்கு 5% மதிப்பு கூட வராது. அந்த அளவுக்கு மோசமான நிர்வாகத்தை ஆட்சியை திமுக செய்திருக்கிறது. எனவேதான் இதை பேச மறுக்கிறாங்க. அப்போ அமித்ஷா வராரு, சொல்லுங்க. கேட்போம் அந்த திமுக கொண்டு போவோம். திரு டாக்டர் சஃபி சுலைமான் அவர்கள் நம்மோடு இணைந்திருக்கிறார். நிகழ்ச்சிக்கு அவர் அன்போடு வரவேற்கின்றேன். நீங்க மடை மாற்றுறீங்க, திமுகவுடைய சாதனைகளை சொல்லுங்க, தேர்தல் வரப்போகுது, நீங்க செஞ்சதை பத்தி பேசுங்க, பிஜேபி எதிர்ப்புன்றதை ஒண்ணு வச்சு அது பின்னாடி நீங்க ஒளிஞ்சுக்கிறீங்கன்ற. ஓகே, நடந்தது இளைஞர் அணியுடைய வடக்கு மண்டலமான இளைஞர்களை எப்படி கட்டுக்கோப்பாக ஒரு கூட்டத்தை கூட்டி அவர்களுடைய அந்த இதை காமிக்கணுங்கிறத நேற்று திமுக பறைசாற்றி இருக்கிறது. 75 ஆண்டு காலமாக தமிழ்நாடு மட்டுமல்ல இந்தியாவில் இருக்கக்கூடிய அனைத்து கட்சிகளுக்கும் பாடம் எடுக்கக்கூடிய ஒரு கட்சியாக திமுக இன்றும் இருக்கிறது. அது ரொம்ப முக்கியம். இவ்வளவு நாளாக நம்ம பார்த்துட்டு இருக்கோம். இன்று கூட இளைஞர்களை வழிநடத்த வேண்டும் என்றால், அவர்களை கட்டுக்கோப்பாக ஒரு இடத்தில் கூட்டி காட்ட வேண்டும் என்றால் எப்படி இருக்க வேண்டும் என்பதை மிகச் சிறப்பாக தமிழ்நாட்டுக்கு மட்டுமல்ல ஒட்டுமொத்த தேசத்திற்கும் காட்டியது. புரிய வேண்டியவங்களுக்கு புரிஞ்சிருக்கும் சார். எல்லாருக்குமான ஸ்டேட்மெண்ட், சரிங்களா? ஏன்னா இது தெரியாமலே நிறைய பேர் கட்சி நடத்திட்டு இருக்காங்கன்னு நினைக்கிறேன். அப்புறம் நம்ம பொங்கலூர் விஷயத்துக்கு வர்றேன். ஒட்டுமொத்த தமிழ்நாடு ஸ்டாலின் பக்கம் இருக்கிற மாதிரி தான் பேசுறாரு. உண்மைதான்,
உண்மைதானே சார்? ஒட்டுமொத்த தமிழ்நாடும் ஓரணியில் திரண்டு முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் பின்னாடி இருக்கிறது தான் ஓரணியில் தமிழ்நாடு. இது நான் சொல்லல, அனுராக் தாக்கூர் ஒன்றிய அமைச்சர் 2 நாள் முன்னாடி சொன்னாரு, பாஜகவையும் சனாதனத்தையும் ஒரு நாடே, ஒரு தமிழ்நாடே எதிர்க்குதுன்னு. சிம்பிளா அவரே சொல்லி முடிச்சிட்டா. இதுல நான் சொல்ல வேண்டியது எதுவுமே இல்லை. அதே மாதிரி அடுத்ததா இஸ்லாமிய வாக்கு வங்கி, சிறுபான்மை வாக்கு வங்கி இதெல்லாம் பண்றாங்க. நீ என்ன புரியவே இல்லை. சிறுபான்மை வாக்கு வங்கி மட்டும் வச்சு திமுகவால் அடுத்த முறை ஆட்சிக்கு வரும்னு நினைச்சாருன்னா அது பொங்கல் மணிகண்டன் என்ன சொல்றாருன்னு தெரியல. அது மட்டுமே வச்சு இல்ல, ஆனா அது ஒரு முக்கியமான ஃபேக்டர்ன்றது திமுகல இருக்கக்கூடிய அது ஒட்டுமொத்தமா எதிர்பக்கம் போலன்னு வெச்சுக்கங்களேன். they start from 0, you start from 12 or 13. அவ்வளவுதானே விஷயம். அதுக்கு மேல எல்லாமே லாபம் தானே? இல்லைங்க மேடம், நான் ஒரு சின்ன அரித்மெட்டிக் சொல்றேன் பாத்துங்களேன். இஸ்லாமிய வாக்கு வங்கி, சிறுபான்மை வாக்கு வங்கி ஒரு பக்கம் இருக்கட்டும். இந்த இப்போ பொங்கல் திருத்தம் கேட்டார் இல்லையா, என்ன பண்ணாங்க 5 வருஷத்துல? மாற்றுத்திறனாளிகளுக்கும் திருநங்கையர்களுக்கும் திருநம்பிகளுக்கும் பள்ளி மாணவர்களுக்கும் இவர்களுக்கு எல்லாம் செய்த சாதனைகளும் திட்டங்களும் ஓட்டு வங்கிக்காகவா, வாக்கு வங்கிக்காகவா? இன்னைக்கு இல்ல, 75 ஆண்டு காலமாக திமுக வாக்குக்காக அரசியல் செய்தது இல்லை என்பதற்கான அடுத்தடுத்த உதாரணங்கள் என்னால் நிறைய சொல்ல முடியும். அதே மாதிரி அதிமுக எப்பவுமே தேச நலனில் இணைந்து தான் இருக்கும். அப்படிதான் அதிமுக இருக்கும். எங்களுக்கு தெரியுமே, அனைத்து இந்திய அண்ணா தம்பி கூட எப்படி பேரை மாத்தினீங்க, எமர்ஜென்சி நேரத்தில் எம்ஜிஆர் எப்படி ஓடி ஒளிஞ்சாரு, அந்த பேருக்குள்ள எப்படி ஒளிஞ்சுக்கிட்டாருன்னு உலகத்துக்கே தெரியுமே. நீங்க சொல்ல வேண்டியதில்லை மணிகண்டன். அதே மாதிரி ஏதாவது உதயநிதி டெபுட்டி சிஎம் பெரியாருடைய வாரிசுன்னு சொல்றாங்க. ஆமா, அப்படிதான் சொல்லுவோம். ஏன்னா இன்னைக்கு வர தலைவர் கலைஞர் தலைக்கு விலை வச்ச அதே கூட்டம் மாண்புமிகு துணை முதல்வர் தலைக்கு விலை வைக்குதுங்க. இந்த நாட்டில் வேற யாருக்கு அவ்வளவு தைரியமா வைக்க முடியாது. ஒரே வாரிசுன்னு அவர் மட்டும்தான். இன்னொன்னு சொல்றேன், திராவிட கட்சியாக நீங்க சொல்லக்கூடிய உங்க இல்லத்தை ஒரே ஒரு ஆளை பெரியார் வாரிசுன்னு காமிச்சிருங்களேன், பெரியார் கொள்கை வாரிசுன்னு காமிச்சிருங்களேன், நான் ஒத்துக்கிறேன். காமிக்க முடியாது தானே? அதே மாதிரி நம்ம சகோதரர் இப்ராஹிமுடைய விஷயத்துக்கு வரேன். எங்கள் இதில் ஊழலே இல்லைன்னு சொல்லிட்டாரு. நாங்கள் ஊழலுக்கு எதிரான கட்சி, பாஜகவில் ஊழலே இல்லை. மக்கள் எவ்வளோ சிரிச்சிருப்பாங்க. ஊழல் செஞ்ச மொத்த பேரையும் தூக்கி கக்கத்தில் வச்சுக்கிட்டு எல்லாரையும் வாஷிங் மிஷினில் தூக்கி போட்டு வெள்ள அஜித் பவார்லேருந்து இங்கே எல்லாரையும் தூக்கி எடப்பாடியிலேருந்து வேலுமணி எல்லாத்தையும் கக்கத்தில் வச்சுக்கிட்டு ஊழலே இல்லை ஊழல். ஏன் சார் அப்போ இவங்க சிஏஜி கொடுத்த ரிப்போர்ட்லாம் என்ன சார் ஆச்சு? பிஎம் கேர்ஸ் என்ன சார் ஆச்சு? இப்போ வந்திருக்கே சார், பெரிய மேட்ரு, எல்லாத்தோட பெரிய மேட்ரு. இதெல்லாம் நம்ம இதெல்லாம் சொல்ல நீங்கள் மற்றவங்க மேலே பழி சொல்லிட்டு இருக்கிறதே வேலையா இருந்தா எப்படி? அதான் நீங்க எல்லாரும் பேசும்போது இடைமறிச்சிட்டே இருந்தீங்கன்னா அது உங்களுக்கு உண்டான நாகரிகம்னு ஒரு போர்டை மாத்திக்கங்க, உங்க கழுத்துல மாட்டிங்க, இல்லனா இடமறிக்காம இருங்க. அதே மாதிரி சித்தாந்தம் இருக்குது, சித்தாந்தம் இருக்கு, கொள்கை மறுப்பு, சாரி கொள்கையில அவங்க கடவுள் மறுப்பு மேடையிலும் பேசுறாங்க. கடவுள் மறுப்பு என்பது திராவிடத்தின் ஒன் ஆஃப் த ஃபேக்டர். அது யாருமே இல்லைன்னு சொல்ல மாட்டாங்க. பட் கடவுள் மறுப்பு பேசுவது கூட ஓகே, கடவுள் மறுப்பை மேடையில் பேசுவது கூட ஓகே. ஆனா மேடையில் மசூதியை இடிங்க, கோவிலை இடிங்க, தேவாலயத்தை இடிங்க, அவனை எரிங்க, அவனை வெட்டுங்க, அவனை குத்துங்க, இதுதான் பிரச்சனை, இதுதான் பிரிவினைவாதம். தவிர இங்க கடவுள் மறுப்பு பேசினாலும் கடவுள் மறுப்பை ஏற்றுக்கொண்ட ஆட்களும் இருக்கிறார்கள், கடவுள் மறுப்பை எதிர்க்க வேண்டிய ஆட்களும் இருக்கிறார்கள். சின்ன வேறுபாடு சார். கடவுள் மறுப்பு என்பது வேறு, கடவுள்களை இழிவுபடுத்துறதுங்கிறது வேறு. இல்ல இங்க அந்த சின்ன வேறுபாடு இல்ல. இங்க அந்த மாதிரி யாரையும் இழிவுபடுத்த வாய்ப்பு இல்லை. காரணம் என்னன்னா இங்க மூட நம்பிக்கைகளுக்கு எதிராக தான் பேசப்படுமே தவிர எந்த மத கடவுளுக்கு எதிராக அது இஸ்லாம் பத்தியும் பேசுவாங்க, கிறிஸ்துவ பத்தி பேசுவாங்க, இந்துக்களை பத்தி பேசுவாங்க. மூட நம்பிக்கைகளுக்கு எதிரான இயக்கம் தான் திராவிட முன்னேற்ற கழகம். தவிர இவங்க சொல்ற மாதிரி பூசி முழுறாங்க பாத்தீங்களா, அந்த மாதிரி கிடையாது. அதே மாதிரி கேரளால பிரீச் பண்ணிட்டோம், அடுத்தது தமிழ்நாடு தான். அமித்ஷா பேசினார் இல்லையா, பீகார் மே ஆயே ஸ்டாலின் ஜி, மம்தா ஜி, அடுத்தது தமிழ்நாடு தான். இந்த பருப்பெல்லாம் தமிழ்நாட்டில் வேகாது சார். நீங்க தலைகீழ தண்ணி குடிச்சாலும், மீண்டும் சொல்றேன், எந்த பாதுஷா வந்தாலும் தமிழ்நாட்டில் முட்டி போட்டு தான் நிக்கணும். அதுதான் நடக்கும், வேற வாய்ப்பு கிடையாது. இங்க தமிழ்நாட்டு மக்கள் உங்களுக்கான டோரை எப்போ க்ளோஸ் பண்ணியாச்சு. நீங்க அதை என்ன செஞ்சாலும் திறக்க முடியாது. அதுக்கு உண்டான சாதனை வரும். மீண்டும் சொல்றேன், எந்த ஷா வந்தாலும் தமிழ்நாடு அவுட் ஆஃப் கண்ட்ரோல் தான். ஓகே, திரு மணிகண்டன் சுருக்கமான குறுக்கீடு நான் பிரேக் பண்ணும்.
இல்ல ஒரே செய்தி என் நண்பர் சுபி சுலைமானுக்கு, அதாவது நாங்கள் இந்த கோயிலை இடிச்சு மாட்டோம் சொல்லி பிஜேபி பேசுகிறாரு. திரு DR பாலு அந்த கட்சியின் பொருளாளர், மத்திய அமைச்சராக இருந்தவர், அவர் சொன்னார் ஒரு தீக்கா கொடுத்தேன், நான் லட்சுமி கோவிலை, சரஸ்வதி கோவிலை, பார்வதி கோவிலை நானே இடித்தேன் பெரியப்பட்டார். அப்ப நீங்க யார்? அப்ப உங்க நோக்கம் என்ன? இந்துக்களை புண்படுத்தி இந்த மதத்தை தூண்டி விட்டு போற போக்குல ஏதாவது சொல்லிட்டு போயிடக்கூடாது. நீங்க எப்போ பேசினாரு, எந்த கோயிலை இடிச்சாரு, எந்த கோயில் அவர் கையால இடிச்சாரு, இதெல்லாம் வந்து சொல்றது ஈஸியா சொல்லிடலாம். நான் கூட சொல்லுவேன் அப்படிதான் நீங்க சொல்ல முடியுமா? அப்படிதான் சொல்ல முடியுமா? ஏன்னா கார் பார்க்கிங் இல்லன்னு, கார் பார்க்கிங் இல்லன்னு 1000 வருஷம் கோயில் இடிச்சாங்க உங்க கூட்டணி. ஏதா பேசுனீங்களா? இல்ல பேசுனீங்களா? டிஆர் பாலு தெளிவாக பெருமையா சொன்னாங்க. இல்ல கார் பார்க்கிங்காக 1000 வருஷம் கோயில்ல இடிச்சாங்க. அத பத்தி சொன்னீங்களா? இங்க பாருங்க, ஒரே நிமிஷம். நீங்க திரு டிஆர் பாலு அவர்கள் பேசியது இன்றைக்கும் இளையதளத்தில் எடுத்து பாருங்க. நானே சொல்லலாமே சார், நான் சொல்லல. இந்த மாதிரி அதிமுக பேசுறதுங்க. அதிமுக தேசியத்தையும் தெய்வீகத்தையும் இரண்டு கண்களாக கொண்ட இயக்கம். ஆனா திமுக ஓட்டுக்காக மாறி பாரி வேஷம் போடக்கூடிய கட்சி. திரு வேலூர் இப்ராஹிம் அவர் சொல்றது வந்து நடக்குதா இல்லையா அரசியலான்றதை தாண்டி யதார்த்தத்தை பார்க்கணும் இல்லையா? இன்னைக்கு வந்து அமித்ஷா அவர்கள் வரணும், கூட்டணி இன்னும் ஃபார்ம் ஆகணும், இன்னும் நிறைய விஷயங்கள் தமிழ்நாட்டில் ஏற்பட்டிருக்கா இல்லையான்னு தெரியல. அதிமுக பாஜகவை தாண்டி என்டிஏல இன்னும் பல கட்சிகள் இணையல. டிடிவி தினகரன் வெளியே போயிட்டாரு, ஓபிஎஸ் வெளியே நிற்கிறாரு. இப்போ இவ்வளோ குழப்பங்கள் இங்கே இருக்கும்போது திருவனந்தபுரம் மாதிரி நாங்கள் எங்கேயும் பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்றது பொலிட்டிக்கலி அதில் வாய்ப்பு இருக்கான்ற கேள்வி எழும்ல. திமுக கவலைப்படுவது போன்றே நீங்களும் கவலைப்படுறீங்க. கவலைப்பட வேண்டாம். நேரம் வரும் பொழுது சரியான நேரத்தில் எங்களுடைய கூட்டணி இன்னும் வலிமை பெறும். இன்றைய தேதியில் பாரதிய ஜனதா கட்சி, அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இணைந்தாலே இன்றைய தேதியில் 160 தொகுதிகளுக்கு மேல் நாங்கள் வெல்ல முடியும் என்று புள்ளி விவரம் கூறுகிறது. திமுகவிற்கு எதிர்ப்பலை என்பது தமிழகம் முழுக்க இன்னைக்கு இருக்கு. திமுக இல்ல நீங்க திமுக எதிர்ப்பல இருக்குன்னு சொல்லுங்க, உங்க கேள்வி வச்சீங்க, நான் பதில் சொல்றேன். இல்ல நீங்க 160 இடம் சொன்னா அது எப்படி பர்செப்ஷன் கிடையாது, நிதர்சன உண்மை. இன்னைக்கு இந்த நேரலைக்கு முன்னால் கூட ஒரு பெண் அசாமுடைய ஒரு பெண் பாலியல் வன்கொடுமையால பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க. இப்ப வந்த செய்தி பார்த்தோமா இல்லையா? இல்ல நான் சொல்றத புரிஞ்சுக்கோங்க. பாலியல் வன்கொடுமையால பாதிக்கப்படுறது திமுக ஆட்சி. கேளுங்க, just listen to me. நான் உங்களை தான் பேச விட போறேன், நான் வேற யார்ட்டையும் போறது இல்ல. சரிங்களா? நான் என்ன சொல்ல வரேன்னா, திமுக எதிர்ப்பல இருக்குன்னு நீங்க பொதுவா சொன்னீங்கன்னா அது ஒரு பர்செப்ஷன், அதுல உள்ள क्वेश्चन பண்ண மாட்டேன். அது உங்க கருத்து, நீங்க சொல்லலாம். அதுல வந்து ஏன் எதுக்குன்னு கேட்கறதுக்கு எனக்கு எதுவுமே இல்லை. ஆனா 120 இடங்கள் 160 இடங்கள் நீங்க சொல்லும்போது அது எப்படி அப்படின்ற கியூரியாசிட்டியும் கேள்வி எனக்கு ஆட்டோமேட்டிக்கா வருது. நான் அதை தான் கேட்கறேன். நீங்க எப்படி 160ன்னு சொல்றீங்க அப்படின்னு கேட்கறேன், வேற எதுவும் இல்லை. 160 இடங்கள் என்பது ஜேவிசி போன்ற பல தேர்தல்களை கண்காணித்து அறிவித்தவர்கள் அறிவித்திருக்கிறார்கள். அது மட்டுமல்லாமல் இன்றைக்கு தேர்தல் வரக்கூடிய நேரத்தில் தான் அனைத்து பெண்களுக்கும் 1000 ரூபான்னு சொல்லி, பிறகு கல்லால பணம் இல்லைன்னு 3 வருஷம் தமிழக பெண்களை ஏமாற்றி, அதன் பிறகு பாராளுமன்ற தேர்தல் முடிஞ்ச பிறகு தகுதி வாய்ந்த பெண்களுக்கு என்று தரம் பிரிச்சு கொடுத்து, இன்றைக்கு திடீர் தேர்தல் வந்த உடனே ஐயா ஸ்டாலின் சொல்றாரு இன்னும் 15 லட்சம் பேரை சேர்த்திருக்கிறோம் அப்படின்னா, இந்த தகுதி அந்த பெண்களுக்கு எப்படி வந்தது? இதுக்கு முன்னால அந்த தகுதி இல்லாம எப்படி அந்த பெண்கள் போனாங்க? இந்த கேள்விக்கு பதில் இல்ல. நான் கேட்கிறேன், நீங்கள் தேர்தலுக்கு கொடுத்த வாக்குறுதியில் ஒன்றையாவது நிறைவேற்றினீர்களா? மக்களை என்ன கூமுட்ட நினைச்சுக்கிறீங்களா? கேஸுக்கு 100 ரூபாய் குறைப்புன்னு சொன்னீங்களே, 1 ரூபாய் குறைச்சிங்களா? நான் கவனமா தான் பேசுறேன். டீசலுக்கும் பெட்ரோலுக்கும் நீங்க விலை குறைப்பு 5 ரூபாய் 4 ரூபாய் குறைப்பீங்களே, 1 ரூபாயாவது குறைச்சிங்களா? அதே போன்று 2 மாதத்தில் மின் கணக்கீட்ட 1 மாதமாக குறைச்சி ஏழை மக்களுக்கு பயனை கொடுப்போம்னு சொன்னீங்களே, ஆனால் நீங்க 1 மாசமா ஆக்க வேண்டாம், குறைஞ்சபட்சம் மின் கட்டணத்தை உயர்த்தாமையாவது இருந்துக்கலாம். மின் கட்டணத்தையும் உயர்த்தி சொன்ன வாக்குறுதிக்கு மாறு செய்திருக்கிறீர்கள். காவல்துறையினருக்கு கிரேடு 1 கிரேடு 2 இவர்களுக்கெல்லாம் இந்த 10 வருஷத்துக்கு பிறகு
பதவி உயர்வு என்பதை 7 வருஷத்துல கொடுப்பேன்னு சொன்னீங்களே, கொடுத்தீங்களா? அதே மாதிரி ஓய்வூதியம் என்ற திட்டத்தை மீண்டும் கொண்டு வருவோம் சொன்னீங்களே, கொண்டு வந்தீங்களா? அதே போன்று அரசு பணியாளர்களை பொறுத்தவரை நீங்க சொன்னீங்க யாரெல்லாம் பணி செய்து கொண்டிருக்கிறார்களோ அதே போன்று ஆசிரியர்களுக்கும் பணி நியமனத்தை கொடுப்போம், நீங்க கொடுத்தீர்களா? இன்றைக்கு போராடி கொண்டிருக்கிறார்கள் தூய்மை பணியாளர்கள், தினந்தோறும் உங்கள் ஆட்சி மூலமாக கைது செய்யப்பட்டு அல்லல் பட்டு கொண்டிருக்கிறார்களே, தூய்மை பணியாளர்களையாவது நீங்கள் காப்பாற்றினீர்களா? கொரோனாவில் பாதிக்கப்பட்ட உயிர்களை காப்பாற்றிய செவிலியர்களுக்கு பணி நிரந்தரம் செஞ்சு தருவோம் சொன்னீங்களே, செய்து தந்தீர்களா? அதே போன்று நீட் தேர்தல், நீட் வந்து விட்டது, நாங்க வந்தோம்னா ஒரு மந்திரம் வச்சிருக்கிறோம் என்று சொல்லி மக்களை ஏமாற்றினீர்களே, தந்திரமாக நீட் தேர்வை நீங்கள் நிறுத்தி விட்டீர்களா? கிடையாது. நீங்கள் திரும்ப திரும்ப பொய்களை மட்டுமே அடுக்கிக் கொண்டு தமிழகத்தில் உள்ள பெண்களை, தமிழகத்தில் உள்ள மாணவர்களை, தமிழகத்தில் உள்ள ஏழை மக்களை ஏமாற்றி கொள்ளையடிக்கக்கூடிய ஆட்சியாக திமுக இருக்கிறதை தவிர என்ன சாதனை செய்தீர்கள்? வாரத்துக்கு ஒரு முறை புதிய திட்டத்தை ஐயா ஸ்டாலின் அவருடைய படத்தை போட்டு விளம்பரம் செய்கிறீர்களே தவிர நீங்கள் சாதித்த விதயம் என்பது எது இருக்கிறது? ஒன்றும் கிடையாது. கடந்த அதிமுக ஆட்சியில் சாதித்ததனுடைய தொடர்ச்சியை தான் நீங்கள் சொந்தம் கொண்டாடுகிறீர்களே தவிர திமுக இந்த 4 ஆண்டு காலத்தில் எந்த சாதனையும் செய்யவில்லை. வேதனையை மட்டும்தான் தமிழக மக்களுக்கு பரிசாக கொடுத்திருக்கிறது. 2026 தமிழக மக்கள் பதிலடியை திமுகவிற்கு தருவார்கள். ஓகே, டாக்டர் சஃபி பதில் சொல்லுங்க. அதாவது எப்போவுமே அதிமுக சார்ந்தவர் தான் இதெல்லாம் பேசுவாங்க. இன்னைக்கு அவர் சார்பாக இப்ராஹிம் அவர்கள் ரொம்ப ஆக்ரோஷமாக பேசியிருக்காரு. கூட்டணி எப்படி ஒற்றுமையா பாத்தீங்களா? அதான் ரொம்ப உக்கிரத்துக்கு போறாங்களே வர வர. அதனாலதான் சிஎம் சொல்றாரு சங்கி படையே வந்தாலும் இங்க நடக்காதுன்னு. அது எந்த சங்கியா இருந்தாலும் பரவாயில்ல. இப்போ சார் லைனா ஒன்று அடுக்குனாரு. அதில் நடுவில் பார்த்தீங்கன்னா இபி கணக்கு எடுத்து இபி பில்லை கூட்டினீங்களே, என்னவோ தமிழ்நாடு அரசு எல்லாம் கூட்டிட்டு இருக்க மாதிரி சொல்லிட்டு இருக்காரு. இவருக்கு நல்ல கூட எப்படி தெலுங்கானா அரசா? தெலுங்கானாவை விட தமிழ்நாட்டில் குறைவு இபி பில். இல்ல பாண்டிச்சேரியை விட தமிழ்நாடு அரசு தானே கூட்டுது. தமிழ்நாடு அரசு கூடுதுன்னா எங்கிருந்து வர்ற புரோட்டோகால்? உதயமின் திட்டம், உதயமின் சொல்றாங்க. நீங்க தான் மத்திய அரசு எது சொன்னாலும் எடுத்து நிப்பீங்களா சார்? எடுத்து நிக்க முடியாது மேடம். ஏன்னா அவர் தங்கமணி போய் இவங்க சொல்ற மாதிரி கையெழுத்து போட்டு வந்துட்டாங்களா மேடம்? பக்கத்துல உட்காந்துக்காரு கேட்கலாம் அவரு, ஏன் சார் இந்த மாதிரி பண்ணீங்க? அதே மாதிரி ஓல்ட் பென்ஷன் ஸ்கீம் யாரு கொண்டு வந்தது? நீங்க கூட்டணியா இருக்கும்போது அதிமுக கொண்டு வந்தது. ஓபிஎஸ் இருக்கும்போது அதான் ஓபிஎஸ் ஓல்ட் பென்ஷன் ஸ்கீம் ஓபிஎஸ் அவர் கொண்டு வந்தது. இதெல்லாம் மன்னிக்கணும் உங்க தேர்தல் வாக்குறுதியில கொடுத்ததா சொல்லிட்டு இருக்காரு சார். ஏன் சார் ஏன் பதட்டப்படுறீங்க சார்? நான் நீங்க பேசும்போது ஏதாவது பேசினா சார் நாகரிகம் சார். நீங்க நாகரிகம் கொஞ்சம் படிக்கணும், கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. நாங்களா வெயிட் பண்றோம்ல, சின்ன பசங்க மாதிரி பதட்டப்படக்கூடாது, வெயிட் பண்ணுங்க. அதே மாதிரி அந்த குறுக்கீடுல அவர் கேட்டு குறுக்கீட்டு கேட்டாலுமே கூட அவர் என்ன கேட்கிறாரு, இதெல்லாம் தெரிஞ்சுதானே நீங்க வாக்குறுதி கொடுத்தீங்கன்னு கேட்கிறாரு. இன்னைக்கு சொல்றீங்கல்ல அதிமுக கொண்டு வந்தது, அவங்க உதயமின் திட்டத்துல கையெழுத்து போட்டது. வெரி வேலிட் क्वेश्चन. இதெல்லாம் தெரிஞ்சுதான் வாக்குறுதி கொடுத்தீர்களா? ஆமாம் கொடுத்தோம். எவ்ரிதிங் இஸ் a 10-year plan. இது நம்ம எப்ப சொன்னீங்க 10-year plan என்ன? மாதம் 1000 ரூபாய் உட்பட, மாதம் 1000 ரூபாய் உட்பட நீங்க எடுத்துக்கலாம். நீங்க 5 வருஷத்துக்கு ஒருக்க தேர்தல் வரும்ல சார்? தேர்தல் அறிக்கைங்கிறது ஓகே மேடம். நான் சொல்றது பர்టిక్యులர் விஷயங்கள் 10 years plan. மாதம் 1000 ரூபாய் விஷயம் எடுத்துங்களேன். நீங்க செக் இட் அகைன். திருச்சி மாநாட்டில் நான் உட்கார்ந்து இருந்தேன். அப்ப சிஎம் சொன்னது அடுத்த 10 ஆண்டுக்கான 7 திட்டம் சொன்னாரு. அந்த 7 திட்டம் தான் இது. அடுத்த 10 ஆண்டுகளுக்கு தமிழ்நாட்டுக்கு விஷன் சொன்னாரு. 7 விஷன் சொன்னாரு. எல்லாம் இப்ப சொன்னாரு. நீங்க இபி பில் ஏத்துறதெல்லாம் 10 ஆண்டுல சேர்க்கறீங்க. மேடம் இபி பில் ஏத்துறது, ஸ்மார்ட் மீட்டர் கொண்டு வரது, மந்த்லி மந்த்ஸ் இது பண்றதெல்லாம் comes under உதய் ஸ்கீம். நல்ல ஞாபகம் வச்சுங்க. இத நாம அடுத்த நான் என்ன கேக்குறேன், அடுத்த 5 ஆண்டுல உதய் ஸ்கீமை மாத்திடுவீங்களா? மாத்த முடியுமே. எப்படி? இவங்க போயிருவாங்க வீட்டுக்கு. இவங்க போய் வெயிட் பண்ணுங்க. அதாவது சந்திரபாபு ரெடி ஆயிட்டாரு, இவங்க வீட்டுக்கு போவாங்க. என்னன்னா இப்போ நான் முடிச்சிடுறேன். திங் இஸ் 1000 ரூபாய் இப்பதான் 10 லட்சம் ஆட்கள் தெரிஞ்சு. அதான் சொல்றேன் இல்லையா, இப்ப சொன்னேன். அது யாருக்கெல்லாம் தகுதி இருக்குதோ அவங்களெல்லாம் கொடுத்து கொண்டே தான் இருக்கிறோம். உங்களை மாதிரி பீகார்ல எலெக்ஷனுக்கு 2 மாசம் முன்னாடி கோட் ஆஃப் கான்டக்ட் வந்த அப்புறம் கூட எல்லா அக்கௌண்ட்டுக்கும் 10,000 நாங்க தள்ளல. எல்லா பொம்பளைங்க அக்கௌண்ட் 10,000 நாங்க தள்ளிட்டே இல்லை. அந்த மாதிரி வேலை நாங்க பார்க்கல. முறையான முறையில் எல்லா தமிழ்நாட்டு மக்கள் எல்லாருக்குமே தெரியும், பெண்களுக்கு ரொம்ப முக்கியமா தெரியும். மிக தெளிவாக ஸ்டெப் பை ஸ்டெப்பா திட்டம் மிக தெளிவா வந்திருக்கிறது. யாருக்கும் அதே மாதிரி நீங்க உங்களோட மாநிலத்துல முதல்ல 3 மாசம் கொடுத்துட்டு அப்புறம் மகாராஷ்டிரா கொடுக்கிற மாதிரி நிப்பாட்டின மாதிரியோ அந்த மாதிரிலாம் இங்க நடக்கவே நடக்காது. வாக்கு கொடுத்தால் வாக்கு கொடுத்ததுதான். ரொம்ப தவறான தகவல். சார்
சார் மீண்டும் இருங்க சார், வர, வர, வர. நீங்க அவர் பேசும்போது முடிக்கட்டும் பேசுங்க சார். சார். அவர் முடிக்கட்டும். அதே மாதிரி எல்லாத்தையும் சொல்லிட்டாரு மேடம். இது செய்யல, அது செய்யல, அதை பண்ணாங்களா, இதை பண்ணாங்களா, பெட்ரோல் டீசல் எல்லாம் போயிட்டாரு. அவங்க சப்ஜெக்ட். பெட்ரோல் நம்ம 3 ரூபா குறைச்சோம், இப்போ பால் 3 ரூபா குறைச்சோம், இதெல்லாம் அவருக்கு தெரியும். ஆனாலும் மோடி அவர்கள் வந்து நான் 15 லட்ச ரூபா போடுவேன், நான் வந்து டாலரை 35 ரூபா கொண்டு வந்துருவேன், இவ்வளவு தூரம் வந்து இது டாலர் வேலை கூடுறதுக்கு காரணம் மன்மோகன் சிங் ஆட்சியில் பண்ண ஊழல் தானே சொன்னாரு. அப்ப இப்ப என்ன 90 ரூபா வந்தது, யாரோட ஊழல் இது? வேலூர் இப்ராஹிம் என்ன சொல்வாரு இதுக்கு? என்ன பதில் சொல்வாரு? அப்ப மோடி சொன்னது பொய்யா, வேலூர் பேசுவது பொய்யா? லாஸ்டா வந்து எல்லாத்தையும் சொல்லிட்டு இவ்வளவு எல்லாம் பேசிட்டு வாரத்துக்கு ஒரு முறை வந்து திட்டம் அறிவிக்கிறாரு. எவ்வளவு வைத்தறிச்சல் பாருங்க. வாரத்துக்கு ஒரு முறை மிக தெளிவாக திட்டங்கள் தமிழ்நாட்டு மக்களுக்கு கொண்டு சேருகிறது. எல்லாம் அங்கங்க people have become the direct beneficiaries. எந்த சாதனையுமே செய்யலன்னு சொல்லிட்டு அவரே தெளிவா சொல்லிட்டாரு. வாரத்துக்கு ஒரு திட்டம் மிக சிறப்பாக தமிழ்நாடு அரசால் நடைமுறைப்படுத்தப்படுகிறது. இது அவருடைய ஸ்டேட்மெண்ட். இவ்வளவுதான் சொல்றேன் இல்லையா? தமிழ்நாடு அரசு தமிழ்நாடு மக்களுக்காக எது வேண்டுமானாலும் செய்யும். அதனால தான் அனுராக் தாக்கூர் அங்க இருந்து பதறாரு, வேலூர் இப்ராஹிம் இங்க இருந்து பதறாரு. ஓகே, திரு வேலூர் இப்ராஹிம் பதிலளிக்க விரும்புங்க. மற்ற 2 பேர்ட்ட போனோம். திரு ஜீவா, ஐம் சாரி ரொம்ப நேரமா உங்கள்கிட்ட வரல, பட் லெட்ஸ் ஃபினிஷ் திஸ் ஆர்குமெண்ட் அண்ட் தென் ஐ வில் கம் டு யூ. திரு இப்ராஹிம், சுருக்கமா. பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்தவரை வாக்கு வங்கிக்காக எந்த மதத்தினரையும் தூக்கி பிடித்து அவர்களை தாஜா அரசியல் செய்யாது. ஆனா திமுகவை பொறுத்த வரைக்கும் சித்தாந்தம் பேசக்கூடியவர்கள் தான் பிறந்த இந்து மதத்தில் இருந்தாலும் கிறிஸ்துவ மக்களிடத்தில் போய் நின்று கொண்டு நான் கிறிஸ்துவனாக இருப்பதில் பெருமைப்படுகிறேன் என்று சொல்வதும், இஸ்லாமிய மக்களிடம் போய் நின்று கொண்டு நான் இஸ்லாமியனாக இருக்கிறேன் என்று பெருமை சொல்வதும் வாக்கு வங்கி அரசியல். அந்த அரசியலை செய்யாது. இவர் இன்னைக்கு சொல்லி இல்ல, நம்ம பேசிட்டு இருந்தது நீங்க திமுக சாதனைகளை பத்தி அவர்ட்ட கேள்வி கேட்டீங்க. அவர் எந்த நோக்கத்துல சொல்றாரு? இல்ல நீங்க திமுக சாதனைகளை பத்தி கேட்டீங்க, அவர் பதில் சொன்னாரு. நீங்க வந்து ஊழல் செய்யறத பத்தி பேசலாமான்னு கேக்குறாரு. அவர் பதிலுக்கு உங்க மேல நிறைய கேள்விகள் வச்சிருக்காரு. அதனால உங்கள்கிட்ட வந்தேன். இல்ல நான் மற்றவர்கள்ட்ட போறேன். நீங்க நம்ம திரும்ப பழைய விஷயங்களை பேசிட்டு இதை பார்க்கிற தந்தி தொலைக்காட்சியை பார்க்கிற தமிழக மக்களுக்கு நான் வேண்டுகோள் விடுக்கிறேன். நான் எதெல்லாம் திமுக ஒன்றை கூட செய்யவில்லைன்னு சொல்லணும், அதை எதையுமே திமுக சார்பில் வந்த பேச்சாளர் மறுக்கவே இல்லை. அவர் எல்லாத்தையும் ஒத்துக்கிட்டாரு. அவர் வழக்கத்துக்கு என்ன சொன்னார்னா, காரணம் நீங்கன்றாரு. என்னங்க காரணம்? அப்ப எதுக்கு தேர்தல் வாக்குறுதி கொடுக்குறீங்க? மக்களை பைத்தியக்காரன் நினைக்கிறீங்களா? தமிழக மக்கள் முட்டாள்களா? 1000 அனைத்து பெண்களுக்கும் எதுக்கு தருவன்னு சொன்னீங்க? 10 வருஷத்துக்கு தருவன்னு சொன்னீங்களா? எவ்வளவு போய் பேசுறீங்க? டீசல் விலை குறைப்புன்னு சொன்னீங்களா? 1 ரூபாய் குறைச்சீங்கன்னு கேக்குறாங்க. அது நியாயம் இல்லையா? இதெல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. ஏன் போய் பேசுறீங்க? ஏன் மக்களை ஏமாத்துறீங்க? தமிழக மக்கள் என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க நீங்க? ஓகே, லெட்ஸ் மூவ். தேர்தல் 5 வருஷத்துக்கு ஒரு வாட்டி வருது. தேர்தல் வாக்குறுதியை கொடுத்துட்டு அப்புறம் ஏமாத்துறீங்க. தமிழக பெண்கள் ஏமாற்றுவீங்களா? சட்டம் சீர்குலைந்து போயிருக்கு. பாலியல் வன்கொடுமை நடக்குது திமுக ஆட்சியில. பெண்களுக்கு பாதுகாப்பு இல்ல. மது போதையில மக்கள் தாண்டவமாடுறாங்க. சாராயத்தை குடிச்சு 50,000 கோடியை வருமானம் ஏற்படுத்துறீங்க. அநியாயம். சாரி, ஓகே. திரு ஜீவா, இதுல இப்ப 2 பெர்ஸ்பெக்டிவ் வைக்கப்படுது இல்லையா? ஒன்னு திமுக மீது அவர் வந்து வைக்கக்கூடிய குற்றச்சாட்டு, திமுகவுடைய டிஃபென்ஸ் வந்து இல்ல இதுல நிறைய விஷயம் மத்திய அரசு சொன்னது அப்படிங்கிறதும், மீண்டும் அங்க அந்த பாஜக எதிர்ப்பு அப்படிங்கிறது தான் வந்து நிக்குது அப்படிங்கிறதும். இது ரெண்டுத்துல மக்கள் எதை சீர்தூக்கி பார்ப்பாங்கன்னு நினைக்கிறீங்க? இதுல எந்த பக்கம் தவறு? 2 பக்கமுமேவா, ஒரு பக்கமா? இல்லை, இப்போ போராட்டம்ங்கிறதே மாநிலங்களுக்கும் ஒன்றிய அரசின் அதிகாரத்துக்கும் தான். ஜிஎஸ்டி வரி குறைப்புல இருந்து, தமிழ்நாட்டு கல்விக்கு நிதி தர மறுப்பதில் இருந்து, தர முடியாது, எங்களுடைய நிபந்தனைகளை ஏற்றுக்கொள்ளாவிட்டால் தர முடியாது என்று அவர்கள் சொல்வதிலிருந்து, இது எல்லாவற்றையும் தமிழ்நாட்டு மக்கள் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. நான் அதான் மீண்டும் சொல்கிறேன், தமிழ்நாட்டு மக்களிடம் நீங்கள் மதம் ஆன்மீகம் பேச முடியாது. இங்கே நீங்கள் வளர்ச்சி மட்டும்தான் பேச முடியும். வேலைவாய்ப்பு, ஐடி பார்க்ஸ், இந்த மாதிரியான வளர்ச்சி மட்டும்தான் இங்கே பேச முடியும். அதனால் இங்கே வெளிப்படையாக நாங்க வந்து தமிழுக்கு எதிராக இருப்போம், சமஸ்கிருதத்துக்கு. அந்த வளர்ச்சி அரசியல்ல தான் அதிமுக வந்து கவர்னன்ஸ் சார்ந்த கேள்விகளை எழுப்புது இல்லையா? திமுக கொடுத்த வாக்குறுதிகளை நிறைவேற்றியதாங்கிற கேள்வியை மக்கள் பார்ப்பாங்க தானே தமிழ்நாட்டு மக்கள். அந்த வளர்ச்சி அரசியல்ல தானே. இல்ல அதிமுக ஒரு எதிர்க்கட்சியா அதை ஆரோக்கியமா செஞ்சா ரொம்ப மகிழ்ச்சி. ஆனால் என்ன நடக்குதுன்னா, பாரதிய ஜனதா இங்க தடுக்கிற எந்த விஷயத்தையும் கேள்வி கேட்காம நீ முடிஞ்சாத உடைச்சு பாரு. அதாவது தடுப்பணை போடுறவங்களை எந்த கேள்வியும் கேட்காம, நீ ஏதோ உடைப்பேன்னு சொன்ன, ஏதோ வந்துருவேன்னு சொன்னேன்னு அதை மட்டும் கேட்பேன். உதாரணத்துக்கு நீட்டை எடுத்துக்குவோம். நீட்டு அதிமுகவினுடைய கொள்கையை நாங்க எதிர்க்கணும் அப்படிங்கிறதா அதிமுக கொள்கையை நான் நினைக்கிறேன். அப்படிதான் அவங்க சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. அப்ப நீங்க என்ன செய்யணும்?
பாஜகவை நோக்கி ஒவ்வொரு முறையும் நீதிமன்றத்தில் நீட்டுக்கு ஆதரவாக இருப்பது பாஜக. அதை நீங்க சொல்லணும். நீட் எங்களுக்கு வேணாம், உங்களுடைய தேசிய கல்வியை விட இங்க மாநில சராசரி அதிகமா இருக்கு, உங்க தேசிய சராசரியை விட எங்க அதுல ஜெயலலிதாவினுடைய பங்கும் அதிகம், எம்ஜிஆரினுடைய பங்கும் அதிகம், அண்ணாவின் பங்கு அதிகம், அப்படியெல்லாம் பேசி திமுக விட எங்களுடைய பங்கும் அதிகம் தமிழ்நாட்டை வளர்த்ததுன்னு அவங்க பேசினா பாராட்டலாம். அவங்க அப்படி பேசலையே. திமுக பார்த்து நீட்டை ஒழிப்பேன் நீங்க, அந்த ரகசியம் என்னன்னா உலகத்துக்கே தெரியுமே. நான் சொல்றேன், நீட்டை எப்படி ஒழிக்க முடியும்? கண்டிப்பா மத்தியில் பாஜக இருக்கிற வரையும் ஒழிக்க முடியாதுங்க. அவங்க என்ன சொல்றாங்க, ராகுல் காந்தி பிரதமர் ஆகணும், இந்தியா கூட்டணி வரணும், அப்போ நம்ம இதெல்லாம் ஒழிப்போம்னு சொல்றதுதான் சரி. ரகசியம்னா உடனே இவங்க எப்படி பண்ணணும், வாங்க சேர்ந்து அதுக்கான போராட்டத்தை முன்னெடுப்போம், வாங்க பாஜக அரசை எதிர்ப்பதற்கான வேலையில பண்ணுவோம் தான் எல்லாரும் அப்படிதான் நம்ம போராடணும். இப்ப இடதுசாரிகளா இருக்கட்டும், விடுதலை எல்லாருமே நீட்டை எதிர்க்கிறவங்க அப்படி பேசுறாங்க. ஆனா அதிமுக என்ன பேசுறாங்க, திமுக சொல்லுச்சுல செஞ்சிச்சானா, செய்ய தடையா இருப்பது யாரு? இந்த உச்சநீதிமன்றம் என்னவா இருக்கு, நடுவண் அரசு என்னவாக இருக்கு, நாடாளுமன்றம் என்னவா இருக்கு, குடியரசுத் தலைவர் யாரா இருக்கிறாங்க, ஆளுநர் யாரா இருக்கிறாங்க, இது குறித்து எந்த கேள்வியும் கேட்காம திமுக செய்ய முடியாம தடுத்து வைத்திருக்கக்கூடிய விஷயங்களை நல்லா தெரிஞ்சுக்கிட்டு அவர்கள் பக்கம் நின்று கொண்டு திருப்பரங்குன்ற விவகாரத்திலிருந்து எல்லாத்துலயும் அவங்க சொன்னா சரிதான் அப்படிங்கிற அளவுக்கு போயிட்டாங்க. அவங்க ஒரு திராவிட தன்மையிலிருந்து விலகிட்டாங்க, அண்ணாவுடைய கொள்கையிலிருந்து விலகி அவங்க போய்கிட்டு திமுக பார்த்து நீட்டை ஏன் நீங்க ஒழிக்கல என்று கேட்பது எந்த விதத்தில் அறிவுடைய வாதமா இருக்கும்? அதுல எந்த லாஜிக்கும் இல்லையே. உங்க பக்கத்துல நீங்க நின்றுகிட்டு இருக்கீங்க, நீங்க திமுக பக்கம் நிக்க வேண்டியவங்க பிஜேபி பக்கம் நிக்கிறீங்கன்னு கேக்குறாரு. இந்த விவகாரத்துல தமிழ்நாட்டு பக்கம் நிக்க சொல்லுங்க. நீங்க எப்பவாவது அதிமுக தமிழ்நாடு உரிமைகளை பேச மறுத்துக்கன்னு பாருங்க. எப்பொழுதுமே உரிமையை விட்டு கொடுக்காமல் போராடி வென்றேக்கு மாத்தின கட்சியோ சார் அவரு. ஆமா, நீட் மேடம், நீங்க கூட்டணியில இருக்கீங்கல, கன்வின்ஸ் யுவர் பார்ட்னர். மேடம் ஒண்ணும் இல்ல, காங்கிரஸோட கூட்டணியில திமுக 18 ஆண்டு காலம் இல்ல, அப்ப ஏன் நீங்க கவர்னர் ஒழிக்கலீங்க? ஒழிச்சுக்கோம்ல. இப்ப பேசுன அப்ப ஏன் பேசலீங்க? உங்க ஆட்சி தானே நீட்டே வந்தது, கொண்டு வந்து நீங்க கொண்டு வருவீங்க, நாங்க வைக்கிறோமா? கட்சத்தை தாரவாக்கி நாங்க கொண்டு வரோமா? மாநில தமிழ்நாட்டுக்கு மட்டும் எல்லாருக்கும் காரணமா பறிகொடுத்தது திமுக தான். திமுக தான் தமிழ்நாடு உரிமையை மொத்தம் பறிகொடுத்தது. கச்சத்தீவா, காவிரியா, ஊழல் வழக்கு தன்னை காப்பாற்றிக் கொள்ள கருணாநிதி தமிழ்நாடு உரிமைகளை முழுதாக அடைய வச்சார். இன்னொன்னு உங்களுடைய சகோதரர் சபி சொன்னாரு, அதாவது பெரியார் வழியில போறாரு உதயநிதி, அவர் வாரிசுனாரு. பொருள் புகழ் செல்வாக்கு புலனின்பம் இந்த நான்கிலும் மனமளந்து புண்ணா புகழ பெரியார். சொத்து சேர்க்கல, பதவி பெறல, சமூக நீதியை சரியா கடைபிடிச்சாரு. தன்னுடைய அண்ணனையோ மகனையோ பேரனையோ பதவி பெரியார் கொண்டு வரல. பெரியாருடைய வழி என்பது சமூக நீதி கொள்கை. எப்பவாவது ஆசாவை பெரும்பாலான தீ செய்ய வச்சீங்களா? ஏன் தேர்தல் கமிச்சிங்க? சமூக என்னாச்சு? வேளாண் பதவிக்கோ அது திமுக தலைவர் பதவிக்கோ வேற யாரும் வர முடிஞ்சுதா? இதே சமூக நீதியா? மொத்தத்துல திமுக தமிழ்நாட்டை அடகு வைத்துக் கொண்டு தங்கள் குடும்பத்தை காப்பாற்றிக் கொள்ள வாழ்வதைய திமுகவால் நாட்டுக்கு நன்மை இல்லைங்க. 2026 யார் தலைவரா வரவங்களுக்கு என்னங்க தொடர்பு? இல்ல, அந்த திமுகவை தமிழ்நாட்டில் அந்த திமுக 2026 தமிழ்நாட்டிலிருந்து அப்புறப்படுத்தாவிட்டால் தமிழ்நாட்டு மக்களுக்கு ஆபத்து, தமிழ்நாட்டு உரிமைக்கு ஆபத்து. ஒட்டுமொத்தமா வாக்குறுதியை சொல்லி ஏமாற்றிய ஒரு மோசடியான இயக்கம் திமுக. அந்த திமுகவை தோற்கடிக்குதான் வலிமையான அணியை அதிமுக அமைத்திருக்கிறது. 26 எடப்பாடியார் முதலமைச்சராகி நிச்சயமா சாதிப்பார். ஓகே, ரைட். நம்ம நிகழ்ச்சியோட நிறைவான பகுதியில் இருக்கிறோம். திரு இப்ராஹிம், நிறைவான கருத்துக்கள் ஏதாவது இருந்தா சுருக்கமா. சங்கிப்படைகள் நிச்சயமாக தமிழகத்தை வெல்லும். ஏனென்றால் சங்கம் என்பதே பண்பாட்டை, கலாச்சாரத்தை, தமிழகம் ஆன்மீக பூமி என்பதை மீண்டும் ஒரு முறை நிரூபித்து பெரும்பான்மை இந்துக்களுடைய நம்பிக்கைகளை புண்படுத்துகிற திமுக ஆட்சியை விரட்டுவது என்பதுதான் எங்களுடைய நோக்கம். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தோடு இணைந்து ஒரு மாபெரும் வெற்றியை பாரதிய ஜனதா கட்சி தமிழகத்தில் பதிய வைக்கும். தேங்க்யூ. திரு ஜீவா, ஃபைனல் கமெண்ட்ஸ். இங்க இல்ல, தமிழ்நாட்டை பொறுத்தவரையும் முதலமைச்சர் சங்கி படை என்று சொன்னது அது நீங்கள் எந்த விதமான இந்துத்துவா மட்டும் இல்லை, மாநில சுயாட்சிக்கு எதிரான கருத்தியல். அந்த காலத்திலிருந்து நீங்கள் எடுத்துக்கலாம், ராஜாஜி காலத்திலிருந்து இன்றைய நிலை வரை தமிழ்நாடு சனாதனத்துக்கும் சங்கத்தினத்துக்கும் எதிராகத்தான் இருக்கிறது. இந்திய எதிர்ப்பு, சமஸ்கிருத எதிர்ப்பு, அதன் தொடர்ச்சியாக கச்சத்தீவு இல்ல, ஒரு நிமிடம் இருங்க.
கச்சைத்தீவு தாரை வார்க்கப்பட்டதா, சார், நீட்டவே பறிக்கப்பட்டதா? கொண்டு வந்தா. அப்போ சார், அதிமுகவின் நிலைப்பாடு என்ன? final அப்ப roundல இருக்கு சார். காமராஜரின் நிலைப்பாடு நிறைவு என்ன? கருத்து சார், முடிக்கட்டும் சார். ஃபைனல் ரவுண்ட் நீங்க போற போக்குல எதையாவது ஒன்று சொல்லிட்டு போக கூடாதுங்க. கச்சத்தீவை தாரை இல்ல, வார்க்கிற உரிமை சொல்லிட்டு மாநில போறேன். அரசுக்கு கிடையாது. அது கலைஞருக்கும் கிடையாது, எம்ஜிஆருக்கும் கிடையாது, ஜெயலலிதாவுக்கும் கிடையாது. ஒன்று தெரிஞ்சுக்கோங்க, மாநில அரசுக்கு தன் பகுதியை எடுத்து கொடுக்கிற உரிமை இந்திய அரசியலமைப்பு சட்டத்தில் கிடையாது. டெல்லி நினைச்சாதான் முடியும். கொடுத்தது இந்திரா காந்தி. அப்போ வந்து எம்ஜிஆர் என்ன செஞ்சாரு, ஸ்தாபன காங்கிரஸ் என்ன செஞ்சுன்னு ரெக்கார்டை பாருங்க. கச்சத்தீவுக்கு என்னென்ன தீர்மானம், என்னென்ன போராட்டம் நடந்தது சரி. அப்படின்னு பாருங்க. அன்னைக்கு செலியன் பேசினாங்க, நாஞ்சில் மனோகரன் பேசினாங்க, ஃபார்வர்ட் பிளாக் முக்கிய தேவர் பேசினாங்க. சரி. ஃபார்வர்ட் பிளாக் முக்கிய தேவர் திமுக கூட்டணியில இருந்து பேசினாரு. சரி. திமுக கூட்டணியில இருக்கக்கூடிய முக்கிய தேவர் பேசினாரு. அப்ப அதுக்கு என்ன அர்த்தம்? வரலாறு தெரியாம சும்மா எதையாவது போற போக்குல பேசுவது என்பது ஏற்புடையது கிடையாது. ஓகே, தேங்க்யூ. திருப்பொங்கலூர் மணிகண்டன். ஒவ்வொரு தேர்தலும் போது வாக்குறுதி ஏன் கொடுத்தீங்க? கச்சத்தீவை மீட்பு ஏன் சொன்னீங்க? எப்படி மீட்டீங்க? காங்கிரஸோட ஆட்சியில் இருந்தீங்களா? ஏன் மீட்கல? எப்ப உங்க வாய்ப்பு போடு? ஆட்சியில பங்கு வச்சு போல மீட்க முடியாது. நீங்க எப்ப மீட்க போறீங்க? பாஜக கேட்க வேண்டியதானங்க. கேட்கணுமா இல்லையா? அதிகாரத்தில் இல்லாத காங்கிரஸ் பிஜேபி ஆட்சியில் இருந்த போது வாங்க முடியாது. நீங்க தேங்க்யூ திரு மணிகண்டன். நிறைவு கருத்து, உங்களுடைய நிறைவான சுற்று சுருக்கமா முடிச்சிருங்க. அப்புறம் திரு சஃபி பேசுவார், அப்புறம் நிகழ்ச்சி முடிக்கணும். சார், ஆட்சியில் 18 ஆண்டு காலம் அங்க வைத்த வேலை வாங்க முடியாது திமுக. இனி தமிழ்நாட்டில் வென்று வாங்குமா? யாரை ஏமாத்துற வார்த்தை இது? ஒட்டுமொத்தமா தன் குடும்பத்துக்காகவே அமைச்சர்கள் முக்கிய இலாக்காவை பெறுவதற்காக தெரிஞ்சது கருணாநிதிக்கு. ஆனால் தமிழ்நாடு உரிமையை கேட்க தெரியல. இதுதான் திமுக. இந்த திமுக தமிழ்நாட்டை அடகு வைத்துதான் கடந்த கால வரலாறு. வல்லம் உள்ள கட்சி அதிமுக செய்து கொண்டிருக்கிறது. 26 மீண்டும் வெற்றி பெற்று ஆட்சி அமைந்து நிச்சயமாக மீட்போம். என்னன்னா, இப்போ இன்னைக்கு டாபிக் வந்து வளர்ச்சியா வன்முறையா, அதோட ஷார்ட் மீனிங் அதுதான். மதுரையில் வந்து இவங்க மெட்ரோவை வந்து சாங்ஷன் பண்ணிட்டு, எய்ம்ஸை முழுமையாக கட்டி முடிச்சுட்டு, பிஎம் ஸ்ரீக்கான தேவையான இதை வந்து ஃபண்ட்ஸை வந்து ரிலீஸ் பண்ணிட்டு, வெள்ள நிவாரணக்கான முழு தொகையை வந்து ரிலீஸ் பண்ணிட்டு, இவங்க வந்து அங்கே திருப்பரங்குன்றம் மேலே போய் ஏதாவது பண்ணணும்னு முயற்சி பண்ணியிருந்தாலாவது தமிழ்நாட்டு மக்கள் காது கொடுத்தாவது கேட்டிருப்பாங்க இவங்க என்ன சொல்கிறாங்கன்னு. அரிட்டாப்பட்டியில் டங்ஸ்டன் சுரங்கம் வந்தால் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலினை தாண்டி தான் வரணும், அப்படி வந்தால் நான் முதல்வர் இருக்க மாட்டேன்னு சொன்ன முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் ஆட்சி தான். ரெண்டாவது, we are not allowing, we will face the consequences சொன்ன அதே முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் ஆட்சி நடந்துட்டு இருக்கு. இங்கே மீறி சங்கி படை இல்லை, சங்கியுடைய பரிவாரங்களே மொத்தமாக வந்தாலும் இங்கே அதை மீறி எதுவுமே நடக்காது. அண்ணன் பொங்கலனுக்கு மட்டும் ஒரே ஒரு பதில், இது சமூக நீதியாக உதயநிதி அவர்களை கொண்டு வந்திருக்கீங்கன்னு சொன்னாங்க. எம்ஜிஆர் அவர்கள் மறைந்த பிறகு அம்மையார் ஜெயலலிதாவை கொண்டு வராமல் பண்ருட்டி ராமச்சந்திரனையும் வேற ஏதாவது ஏன் கொண்டு வரல நானும் கேட்பேன். அதுக்கு அவங்கள்ட்ட பதில் இருக்காது. திரும்ப கொண்டு போய் பழைய விஷயத்தை அரைக்கிறது தான் வேலை. இன்றைக்கு தேவை எதுவோ அதை தமிழ்நாடு தேடுகிறது, கேட்டு வாங்குகிறது. அந்த நிலையில் திமுக இருக்கிறது. தேங்க்யூ. நிகழ்ச்சியின் தருணத்தில் நிறைவு செய்தாக வேண்டும். பங்கேற்று கருத்துக்களை தெரிவித்த 4 விருந்தினர்களுக்கும் நன்றி. பார்த்த உங்களுக்கும் நன்றி நேயர்களே. வணக்கம்.